ஹலோ வணக்கம் எவ்ரிவன். என்னோட நேம் வந்து திவ்யா பாரதி. நம்ம ஆக்சுவலி கரியர் ஆப்ஷன்ஸ் வந்து ஆஃப்டர் 12th அப்புறம் நீட் இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே வரோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரி கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆஃப்டர் 12th என்னென்ன மாதிரி டிகிரிஸ் எல்லாமே நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து கனவு சீரீஸ் பேஸ் பண்ணி கரியர் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து ஒரு குளோபல் வைஸாவோ இல்லை இந்தியா அப்படி பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரி கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோமோ, இந்த கனவு சீரீஸ் வந்து நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்க அந்த 38 டிஸ்ட்ரிக்ஸில் என்னென்ன மாதிரி கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்ரி டிஸ்ட்ரிக்ஸ்லேயுமே இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயுமே வந்து ஒரு ரிசோர்ஸஸ் வந்து இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ரொம்ப ஹை கல்டிவேஷன் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து டர்மரிக் மஞ்சள் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இப்போ இந்த மஞ்சள் விளைச்சல் இந்த ரிசோர்ஸஸை வச்சு நம்ம என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ஸில் வந்து நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி. ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட். ஸோ இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட ஆம்பிஷனாக இருக்குது. இல்லை நான் வந்து ஒரு 25-30 ஏஜில் இருக்கேன், இல்லை நான் என்ன ஏஜில் இருந்தாலும் சரி நான் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈரோடில் இருக்க ரிசோர்ஸஸை வச்சு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இல்லை நான் வந்து ஆஃப்டர் 12th அப்புறம் ஒரு யூனிக்கான ஒரு டிகிரிஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை என்னோட டிஸ்ட்ரிக்ஸில் என்னென்ன மாதிரி ரிசோர்ஸஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நான் டிகிரிஸ் படித்து அதை பேஸ் பண்ணி நான் இன் ஃபியூச்சர் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து லைக் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணியுமே வரும்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த நேமில் வந்து வேறு ஏதாவது ஒரு கம்பெனியோ இல்லை மேனுஃபேக்சரிங் யூனிட்டோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் உருவாக்குறதுனால அங்கே இருக்க ரிசோர்ஸஸ் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் வேறு ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து கொண்டு வரோம். பட் இந்த கனவு சீரீஸோட மெயின் நோக்கமே என்ன அப்படின்னா, அந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற முக்கியமான ஒரு ரிசோர்ஸை பேஸ் பண்ணி அதவே நம்ம எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றுறது, அங்கே இருக்க லோக்கல் எக்கானமி எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ தட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் லைக் சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி Tier 1 சிட்டிஸ் மட்டும் வளராமல் எல்லா 30 டிஸ்ட்ரிக்ஸுமே வந்து இன்க்ளூசிவாக க்ரோ ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட நோக்கமே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் நம்ம மஞ்சள் விளைச்சல் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 70% ஆஃப் த டர்மரிக் ப்ரொடக்ஷன் வந்து ஈரோடில் இருந்து தான் வந்து நடக்குது. ஸோ இப்போ இவ்வளோ ப்ரொடக்ஷன் நடக்கிற இந்த இதில் வந்து நம்ம என்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து வைக்கலாம் அப்படின்னா, ஒன்று வந்து மாடர்ன் ப்ராசஸிங் டர்மரிக் யூனிட் வந்து வைக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம நிறையா டர்மரிக் ப்ரொடக்ஷன் இருக்கிறனால அதை கரெக்டாக வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு குட் ப்ராடக்ட்ஸு பேட் ப்ராடக்ட்ஸ் அது எல்லாமே வந்து செக்ரிகேட் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம வந்து ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து டர்மரிக் பவுடர் நம்ம ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறது, அது எல்லாமே வந்து செக்ரிகேட் பண்ணி கரெக்டான ஒரு ஸ்டோரேஜ் இல்லை ஹை குவாலிட்டி டர்மரிக் ப்ராடக்ட் கொடுக்கறது தான் வந்து இந்த மாடர்ன் ப்ராசஸிங் யூனிட்டு. அண்ட் அனதர் மேனுஃபேக்சரிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா, இந்த டர்மரிக் வந்து நம்ம வந்து லைக் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் ஃபேஷியல் பவுடராக யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து நீம் ப்ளஸ் டர்மரிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஷியல் லோஷன்ஸாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மேனுஃபேக்சரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு என்னென்ன மாதிரி எம்ப்ளாயிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது, இல்லை அந்த மாதிரி எம்ப்ளாயிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரி ஒரு ஜாப் ரோலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆஃப்டர் 12th என்ன டிகிரி படிக்கலாம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த ரெண்டு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு தேவைப்படுற ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஸ்பெஷலிஸ்ட். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த ரா மெட்டீரியலாக இருக்கிற இந்த டர்மரிக் ப்ராடக்டை வந்து எப்படி வந்து நம்ம ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு எந்த லெவலுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ப்ராசஸ் பண்ணுறவங்க தான் இந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஸ்பெஷலிஸ்ட். இவங்க வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து யார் தேவைப்படுவாங்க அப்படின்னா வந்து காஸ்மெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் வந்து தேவைப்படுவாங்க. ஸோ ஆப்வியஸாக நம்ம வந்து ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால டர்மரிக்கை வந்து எப்படி வந்து ஒரு லோஷனாக மாற்றுறது அப்படிங்கிற அந்த ரிசர்ச் பண்ணி ப்ராடக்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க தான் இவங்க. ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக வந்து பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி இல்லைனா வந்து கெமிஸ்ட்ரி வந்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு தேவைப்படுறவங்க வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம தயாரிக்கிற இந்த ப்ராடக்ட் வந்து அதோட குவாலிட்டி இல்லைனா செல்ஃப் லைஃப் இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமா இல்லை யூஸ் பண்ண வேண்டாமா, இல்லை வந்து ஆர்கானிக் ப்ரிசர்வேட்டிவ்
ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு அந்த மாதிரி அந்த குவாலிட்டிஸை வந்து மெயின் பண்ணுறவங்க தான் வந்து இவங்க வந்து பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி வந்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராடக்டை வந்து இப்போ நம்ம ஒரு ரா மெட்டீரியலாக அந்த டர்மரிக் இருந்துச்சு, ஸோ இது வந்து ஒரு எண்ட் ப்ராடக்டாக இப்படி ஒரு லோஷனாக வரணும், இல்லை வந்து ஒரு ஃபேஷியல் பவுடராக வரணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு டர்மரிக் ப்ராடக்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த ஃபுல் ப்ராசஸுமே டிசைன் பண்ணி பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் டிசைன் பண்ணுறவங்க தான் இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர். இவங்க வந்து பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் அந்த மாதிரி படிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர். இவங்க வந்து லைக் இது இப்போ நம்ம சொன்ன இந்த ஹோல் கான்செப்டுமே இது ஒரு பிஸ்னஸாக நம்ம எடுத்து பண்ணணும். இதுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் இவ்வளோ காஸ்ட் நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்ணுவோம், அண்ட் அட் ப்ராஃபிட் வந்து நம்ம இவ்வளோ மார்ஜின் வச்சு இது பண்ணுவோம், இதுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து லைக் ப்ராசஸ் பண்ணுறவங்க தான் வந்து இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர். இவங்க வந்து பிபிஏ இன் என்டர்பிரினர்ஷிப் இல்லை எம்பிஏ இன் என்டர்பிரினர்ஷிப் இந்த மாதிரி வந்து படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டோம், ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும், ஸோ ஒரு ஹியூஜ் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் இல்லை ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து தேவை. அதுக்கு வந்து பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்லைன்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அந்த மாதிரி பண்ணணும், ஸோ தட் அவங்க வந்து அந்த ப்ரொடக்ஷன் பேஸ்டு திங்ஸை வந்து அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம ப்ராடக்ட் வந்து லைக் தயாரிச்சாச்சு, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், கஸ்டமருக்கு வந்து சேல் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை வந்து மார்க்கெட்டிங். ஸோ அந்த மார்க்கெட்டிங் செக்டாரை வந்து பார்க்குறதுக்கு மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் வந்து தேவை. அதுக்கு வந்து நம்ம பிகாம் இல்லைனா பிபிஏ இன் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி படித்தா அந்த ஜாபுக்கு வந்து போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டோம், பட் இது நான் அடுத்த கட்டத்துக்கு என்னோடய பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும், இல்லை வந்து இ-காமர்ஸ் அமேசான் அந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து டெலிவர் பண்ணணும், இல்லை எனக்கே ஒரு ஓன் வெப்சைட் இருக்குது நான் ஆன்லைன் டெலிவரிங் பண்ணுறேன், அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யார் தேவை அப்படின்னா லாஜிஸ்டிக் கோஆர்டினேட்டர் தேவை, அப்படி இல்லைன்னா சப்ளை செயின் மேனேஜர்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பிபிஎன் லாஜிஸ்டிக் இந்த மாதிரி டிகிரிஸ் வந்து படிச்சுட்டு வரலாம். ஸோ இப்போ நான் சொன்னதான் வந்து இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க ஒரு கோர் லைக் ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் தான் இவங்க எல்லாமே. அதை தாண்டி அன்ஸ்கில்டு லேபர்ஸ் எல்லாமே தேவைப்படும். பட் நான் சொல்கிறது படிச்சுட்டு ஒரு ஸ்கில்டு லேபர்ஸ் அப்படின்னா இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு தேவை. ஸோ இந்த கனவு சீரீஸ் அப்படிங்கிற எவ்ரி டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் இருக்கிற அந்த ரிசோர்ஸஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு தேவையான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அதுக்கு நம்ம என்ன படிக்கணும், ஸோ ஆஃப்டர் 12th நம்ம இந்த மாதிரி கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கரியர் பாத் சூஸ் பண்ணலாம், அதுக்கு இவ்வளோ டிமாண்ட்ஸ் இருக்குது, நம்ம ஏரியாலே இவ்வளோ டிமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த எல்லா ஸ்டடீஸுமே வந்து டிகிரிஸ் கோர்சஸுமே வந்து நம்மளோட தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ஸ்லேயே காலேஜஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றி சர்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ண தேவையில்லை, நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸஸ் வச்சு நம்மளே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட பேஸ்லைனே. ஸோ நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்க ரிசோர்ஸஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லிட்டேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வைஸாக உங்களோட கெரியரும் அண்ட் டிகிரிஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடிங் லைஃப் வந்து இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு என்ன டிஸ்ட்ரிக்ட் வந்து போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஸோ இப்போ நான் கொடுத்த இந்த கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தாண்டி உங்களுக்கு வந்து லைக் ஒரு ஆஃப்டர் 12th இல்லைனா வந்து 10th அப்புறம் என்ன ஸ்ட்ரீம்லைன் வந்து 11th எடுக்கிறது அப்படின்னு தெரியலனாவோ, இல்லை 12th அப்புறம் என்ன டிகிரி சூஸ் பண்ணுறது, என்ன கரியர் பாத் சூஸ் பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 1-on-1 செஷனுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதோட 1-on-1 செஷனில் வந்து என்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் 10th இருந்தீங்க அப்படின்னா 11th என்ன ஸ்ட்ரீம் பண்ணுறது, அண்ட் யூஜி என்ன பிஜி என்ன பண்ணலாம், எங்கெங்கே படிக்கலாம், அதுக்கான ஸ்காலர்ஷிப் என்னென்ன மாதிரி கவர்மெண்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும், அண்ட் அட் த சேம் டைம் என்ன நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நீங்கள் என்ன ஜாப் ரோல் பண்ணுவீங்க, அதாவது நீங்கள் அங்கே போயிட்டு லிட்டரலாக என்ன ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கம்ப்ளீட் ஹோலிஸ்டிக் ரோட் மேப் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி பேசிக்காக உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ உங்களோட கேரக்டரிஸ்டிக், உங்களோட இன்ட்ரெஸ்ட் டிஸ்இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அனலைஸ் பண்ணுற விதமாக. ஸோ இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் 1-on-1 செஷனுக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு லைஃப்பில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டிக்காக இந்த 1-on-1 செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.